ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பற்றினா சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறு மாதிரி 13வது வாரத்தோட நாமினேஷன், அதாவது ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேரில் எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் 20% பேர் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் இன்னும் பெரிய லெவலுக்கு போக முடியும் உங்களோட ஆதரவோட. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. போங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மாசான சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் கொடுத்தாரு. பட் எல்லாருமே நாமினேஷன்ஸில் கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட கருத்து. அதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஓப்பன் நாமினேஷன் சூப்பராக அந்த விஷயமும் கையில் இருந்துச்சு. ஆனால் 2 பேர் பண்ண தப்பால் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா மட்டும் வரலாம், இது எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது அவங்க கேம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8741 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.64. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏங்க நான் கம்மன் தாங்க இருந்தாங்க, திடீர்னு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினோட கேம் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியாத மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக டைட்டில் வின்னர் வந்துடுவாங்க, இவங்க கண்டிப்பாக ரன்னர் வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேமை கொடுக்குறாங்க. பயமாக இருக்குது, எப்போ என்ன பண்ணாங்க தெரியல. அப்படியே டைரெக்டாக முத்துக்குமரனுக்கு சவால் விடுறாங்க, செமையாக இருக்குது. அதில் இவங்க கிட்ட வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சையில் வர வந்து சிக்கியிருக்காங்க. என்னென்னா ட்ரெஸ்ஸு கலரு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுற கலர்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்டு இந்த டிசைனர் காஸ்டியூம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. இவங்க வரும்போது கலருக்கெல்லாம் வந்து ஒரு சில கோடுவெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி சம ரோஸ்ட்டு டேபிள் டாஸ்கில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க சண்டே. இன்னொரு வாட்டி வந்துட்டு ஏதோ ஒரு இதுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அப்பயும் ரோஸ்ட்டு. இன்னொரு வாட்டி ரோஸ்ட்டு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. நேற்று செம்ம மாசான ஒரு அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சுது க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு. ஒருவேளை இருக்குமோ அப்படிமா தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? இது வரைக்கும் தோணி இருக்கா அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை இன்றைக்கி சௌந்தர்யா வச்சது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஜாக்லின் நிறைய விஷயங்கள் அந்த கோவா கேங்காக பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்துட்டு வாலண்டராக இவங்க கேட்காமே பண்ணிவிட்டு இவங்க வந்து அப்படி பண்ணலைன்னா அவங்க கோச்சிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஜாக்லின் வைக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமே எனக்கு புரியல. ஏன்னா ஜாக்லின் அவங்களோட கேம் விளாட்றாங்க, நீங்கள் உங்களோட கேம் விளாட்றீங்க. ஆனால் குறைய மட்டும் ஏன் ஜாக்லின் மேலே போடுறீங்க? இப்போ ஜாக்லின் இது வரைக்கும் வந்து சௌந்தர்யா மேலே போட்டிருக்காங்களா? ஆனால் ஜாக்லின் வந்து நிறைய பேருக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோட கேம் பாதிக்குது அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. நீங்கள் மட்டும் ஏன் பண்ணுறீங்க? ஜாக்லின் கிட்ட எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசணும் உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லையா சௌந்தர்யா? ஏன் திரும்ப திரும்ப இதை நீங்கள் வந்து பண்ணுறீங்க? அதுலேயும் குறிப்பாக விஷால் கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறத நம்புறதுக்கு ஒரே ஒரு ஆள் விஷால் மட்டும் தான். ஏன்னா இப்போ விஷால் கிட்ட வந்துட்டு தர்ஷிகா இல்லை, அன்ஷிதா இல்லை, சௌந்தர்யா என்ன ஆக போகிறாங்களோ தெரியல. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8343 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.88. ஸோ தீபக் கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கத்தே கிடையாது. அதேமாதிரி இன்னுமே வந்து அவர் மேலே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா முத்துக்குமரன் கூட இருக்கிறது ஒருவேளை அவருடைய ஓட்டுக்காகவா, வெளியில் இருக்கிற மக்களோட சப்போர்ட்டுக்காகவா, அப்படியே ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்குது. அது மாற்றுக்கத்தே கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் டீமுக்கும் விஷால் டீமுக்கும் தான் அந்த நாமினேஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் அழகாக நாமினேட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் 2 பேர் மட்டும் அந்த வேலையை பண்ணாங்க, உண்டகலப்பை வேலை சொல்லுவோம். ஏன்னா அவங்க மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருப்பாங்க. தீபக் வராரு, ஆல்ரெடி ராணுவுக்கு 2 ஓட்டு வந்திருக்கு, திரும்பவும் நான் ராணுவம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வம்படியாக பண்ணிட்டு போகிறாரு. அதேமாதிரி பவித்ரா நாமினேட் பண்ணிட்டு போகிறாரு. கேட்டால் அவங்க வந்து இன்னும் ஓப்பனாக போகலன்னு. இது பயங்கர சேஃப் கேமாக இருக்குது. இப்போது இவர் பண்ணதுக்கு பேர் சேஃப் கேம் இல்லைனா, நேற்று ரயான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தீபக் சொல்கிறாரு. உடனே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரயான் கிட்ட போய் சொல்கிறாரு, நீ சேஃபாக ப்ளே பண்ணுறல அப்படின்னு. உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும்போது அப்போ இதுக்கு பேர் என்ன? நீங்களே ஒரு சேஃப் கேம் கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி அவர் முத்துக்குமரனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, அருண் மலை இவர் மேலே. ஏன்னா அந்த ஓட்டு போடுறதுனால செல்லா ஓட்டாக போகுது. இப்போ 2 ஓட்டு போட்டோடனே அவங்க வந்து நாமினேஷனுக்கு வந்துட போகிறாங்க. திரும்ப அவங்களுக்கு ஓட்டு போடுறதால என்ன யூஸ்? அதுக்கு யார் நாமினேஷன் சொல்லி அவங்கள போட்டிருக்கலாமேன்றது அவங்களோட கருத்து. தீபக் சௌந்தர்யா கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா சௌந்தர்யா மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, ஆனால் அங்கே வைக்கல. ஸோ இதுதான் சேஃப் கேம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தடம் மாறாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 2nd பிளேஸில் தீபக் வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 7139 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.59. நேற்று விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கேட்குறாரு, அப்போ நீங்கள் இது உண்மையாகவே நீங்கள் பண்ணுறது இல்லையா, இதை நீங்கள் கேமுக்காக தான் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமான்றாரு. கேமுக்காக நடிக்கிறீங்களா? ஆமாம் நடிக்கிறேன். ஏங்க நீங்கள் நடிக்கிறவங்க உள்ளே இருக்கீங்க, நடிக்காமல் நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்தாலும் சரி, நம்ம ஜெப்ரியை வந்துட்டு முழுமையாக தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டதுனால அவங்க வந்துட்டு ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறவன், இவங்க வந்துட்டு கோவக்காரங்க, தேவையில்லாமல் வஞ்சத்தில் பேசுவாங்க இப்படி சொல்லி இவங்க இப்போ வெளியே போயிட்டாங்களே. இப்போ இது யார் உண்மையாக கேம் கொடுத்தது?
அவங்க 2 பேர் தானே. உண்மையாக கேம் கொடுத்தவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க உள்ளே இருக்கிறது இது என்ன அர்த்தம்? ஏன்னா பிக் பாஸோட கேமோட அந்த தாரக மந்திரமே நாங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்போம், டார்ச்சர்லாம் கொடுப்போம். நீங்கள் உங்களோட கேரக்டர் மாறாமல் இருக்கீங்களான்னு, உண்மையான கேரக்டர் எப்படின்னு. இப்போ நீங்கள் உண்மையாக இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க, இதுக்கும் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா இது எப்படி எனக்கு சாத்தியமே இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா இவர் வந்துட்டு வெளியில் பிஆர் வச்சிருப்பார் அப்படின்னு. இதை ஒரு இடத்துல வந்து தீபக்கிட்ட அவரே சொல்கிறார், ஆமாம் நான் வெளியில் வந்து வெயிட்டாக செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் நல்லா சூப்பராக வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. என்னத்தை சொல்வீங்க? 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6896 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.13. இன்றைக்கி ரயானை வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க, தீபக்கை நாமினேட் பண்ணாங்க. சூப்பராக என்ன சொன்னாங்கன்னா, தீபக் வந்துட்டு ஒரு சில குரூப்பில் இருக்கிறதுனால அவங்களோட விஷயங்களாக இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க பண்ணுற விஷயங்களை இவரும் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சாங்க. அது உண்மைதான். ஏன்னா முத்துக்குமரன் மஞ்சரி பேசுகிற விஷயங்களை இவர் வாங்கிக்கிட்டு பாலன்ற அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தோணுது. இவர் வந்து அவங்க பேசுகிறதுனால இல்லை, இவங்க பேசுகிறதுனால நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி பவித்ரா இன்றைக்கி சூப்பர் ராணுவக்கிட்ட போய் கேட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து உங்களோட கேம் பிளான் என்ன தான் உண்மையாகவே என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வந்து அவங்கக்கிட்ட அப்படியே வெளிப்படையாக சொல்கிறார். நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு குறை சொல்கிறது தான் வந்து கேமை ஆரம்பித்தேன், ஆனால் அது செல்ஃப் எடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ரூலை பிரேக் பண்ணி வேறு மாதிரி ஒரு கேம் கொடுத்தேன் அப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது செம்மையாக கிளிக் ஆகிடுச்சு. உடனே அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஒன்றுமே புரியல. என்னங்க தெரிஞ்சு பண்ண ஒருத்தர் நடிக்கிறேன்றாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. ஆனால் இவங்க ஒன்று விஷயத்த சொன்னாங்க, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா அவர் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷால் அந்த அருண் கூட தான் இருக்கார். அதனால் வந்து சொன்னாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் பவித்ராக்கு இந்த வாரம் வந்து பயங்கரமான ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்க விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு 800 ஓட்டு தான். சப்போஸ் கம்மியாகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக டபுள் வச்சுல இவங்க சிக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விஜய் விஷாலை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பிக் பாஸ் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா காப்பாற்றுறதுக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது. 5வது பிளேஸ் பற்றி விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6096 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.6. எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான ஹேட்டர்ஸ் இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுருக்க ஒரே ஒரு நபர் கண்டிப்பாக விஜய் விஷால். காரணம் ஸ்டார்டிங்கே தர்ஷிகா, அடுத்து தர்ஷிகா போனாங்க, அன்ஷிதா போனாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா கிட்ட கடலை. என்ன நினச்சிட்டு இருக்காரு ஒரு மனசுலன்னு தெரியல. தான் வந்துட்டு ஒரு பெரிய மன்மதர், நம்ம வந்து ரொம்ப அழகன். இதில் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லவ்வராக இருந்திருக்காங்க. எப்படி பாருங்களேன், தர்ஷிகா வெளியே போய் ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேயும் நேற்று போகிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டு வர போயிட்டாங்க, இவர் கேட்குற இங்கேருந்து வாழ்ன்றா, அன்ஷி எனக்கு எதுவுமே சொல்ல போகிறேன், பொறுமையாக இரு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் வந்துட்டு முத்துக்குமரும் தீபக்கும் அங்கே ஒரு விஷயத்தை வச்சாங்க அன்ஷிதா கிட்டே. என்னென்னா, உனக்கு உண்மையான அன்பு கிடைக்கிறதுக்கு நீ டிசர்விங்கான ஆள். எப்போ உனக்கு உண்மையான அன்பு கிடைக்குது நீ யோசிக்கிறியோ, உனக்கு தோணும், அப்போ மட்டும் உன்னோட உண்மையான அன்பை கொடு. அது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வர அன்பை நீ நம்பாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5753 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.95. நான் முதலே சொன்னேன், மஞ்சரி வந்துட்டு போகிற ட்ராக் சரியில்லை. இப்போ போன வாரம் 2nd பிளேஸ் இருந்தாங்க, எவ்வளோ சூப்பராக மாதம் வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது பிளேஸில் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து விஷால், அதுக்கு மேலே ராணுவ, அதுக்கு மேலே தீபக். இவங்களோட கம்மியாக ஓட்டு இந்த வாரம் ஏன் வந்து கம்மியாச்சு அப்படின்னா இவங்களோட நடவடிக்கைகள். எப்போ இவங்க ஜாக்லின் கூட சேர்ந்தாங்க. இப்போ ஜாக்லினோட கேம் கேவலம் நான் சொல்ல வரல, ஆனால் ஜாக்லினால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்கள மாதிரி நானும் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இவங்களுக்கு செட் ஆகுது. அதனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வன்மம் ஈக்குவல் மஞ்சரின்றாங்க. ஆனால் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் நம்மளோட மஞ்சரி. ஆனாலும் பாருங்கள், திரும்பவும் பழைய பரடி கதவை தொடடி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பழமொழி, அந்த மாதிரி வந்துட்டு திரும்பவும் டேஞ்சர் ஜோனில் வந்து நிற்கிறாங்க. என்னத்தை பண்ணுவீங்க? ஆனால் எனக்கு அப்பயே தோணுச்சு, மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட மட்டும் பேசும்போது நல்லா இருந்தாங்க. முத்துக்குமரன் தாண்டி முத்துவும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாக்லின் கூட ரயான் கூட பேச ஆரம்பித்தாங்க. அவங்களது அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஒரு சில பேருக்கு ஒரு சில கேரக்டர் செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாத கேரக்டர் எடுத்து நானும் பண்ணுறேன் பாரு, நானும் ஜெல்லியாக பார்ப்ப மாதிரி பண்ணுறேன்னு பாருன்னா அது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணி இப்போ மஞ்சரி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 5452 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.38. பெரிய ஷாக்கிங் எனக்கு. ஏன்னா அருண் வந்து 5வது பிளேஸ் 4வது பிளேஸில் வருவார் தான் நான் நினச்சேன் இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆகுது, 7வது பிளேஸில் இருக்கார். எப்படி இவ்வளோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி இந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே வந்து வெறித்தனமாக சம்பவங்கள் காத்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாக்கிட்டே சபதம் போட்டிருக்காரு, அவங்க ஹார்லிக் குயின் அவங்ககிட்டே சபதம் போட்டிருக்காரு, நான் பயங்கரமாக பட போகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலையை பண்ணார். ஜாக்லினுக்கு ஆல்ரெடி 2 ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு 3வது ஓட்டு வேணும் மட்டுமே செல்லாத ஓட்டாக போட்டு போனார். என்ன ஒரு சந்தோஷம். இதில் வேறு வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்கிறார், நம்ம வந்துட்டு ஒருத்தனை வேணும்ட்டுமே அதை ஓட்டு இல்லை, அவனுக்கு ஓட்டு ஒரு ஓட்டு தான் இருக்குது, நம்ம போடுவோன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி நாமினேஷனில் போடக்கூடாது, அது அந்நியத்திக்கலாம்.
எது அவங்க அப்பா வந்து சொன்னதுக்கப்புறம் அன்எத்திக்கலாக தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்குமரன் கிடைக்கிற கேப்பெல்லாம் போட்டு கலாய்ச்சிங்க. அப்போ வந்து உங்களுக்கு எத்திக்கல் அன்எத்திக்கல் தெரியலையா? என்ன பண்ணுறீங்க? 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 4113 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.83. ஸோ ரயான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் மேக்ஸிமம் டிக்கெட் டு ஃபைனல் வாங்குறதுக்கு செம்மையாக ட்ரை பண்ணுவார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, மைண்ட் லெவல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, முத்துக்குமரனுக்கு அடுத்தபடியாக சூப்பரான ஒரு கேமை கொடுத்துட்ருக்காரு. அது வந்து கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கும் முத்துக்குமரன் தான் பயங்கரமாக வந்துட்டு போட்டி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துக்குமரன் ஒரு இடத்துல வந்துட்டு நாமினேஷன்ஸில் வராத ஒரு காரணத்தினால நான் இந்த வாட்டி எப்படியாவது டிக்கெட் ஃபினாலில் அடிக்கணும், அடிச்சுட்டு நான் ஃபினாலுக்குள்ளே போகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இவரும் அவங்க அக்காவோட அந்த சபதத்துக்காக கண்டிப்பாக பாடுபடுவார் அப்படி மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52,533 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போது இருக்க நிலவரப்படி ரயான் அண்ட் அருண் போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் டிக்கெட் டு ஃபினால்ன்ற ஒரு விஷயம் எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திச்சோ, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, அந்த மாதிரி பண்ண போகுது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அருண் வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. விஜய் விஷாலையும் அனுப்ப மாட்டாங்கன்னு தோணுது. அப்படி பார்க்கும்போது ரயான் மஞ்சரி வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.